ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:4-5 வசனங்கள். நறுமையான காலை வேளையிலே ஆண்டவர் எத்தனை அழகாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் 31 தினங்களை நாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த மாதம் இருந்தவர்கள் இந்த மாதம் இல்லை, ஆனால் இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படியாக, இந்த மாதத்தை முடிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரின் சத்தத்தை குறித்து வெவ்வேறு கோணங்களிலே நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் நீ கேட்பாயானால் உன்னை இந்த தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எப்போவுமே மாத துவக்கம் வருஷ துவக்கத்தில் தான் வாக்கு தத்தம் இல்லை, தினந்தோறும் நமக்கு வாக்கு தத்தம் தான். இந்த மாத கடைசியிலே அவர் சொல்கிறாரு, நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாய் என்றால், கேட்பாய் என்றால் நான் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். என்ன சத்தம் அப்படின்னும் போது அவருடைய கற்பனைகளின் படி கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நீ கவனமாய் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டும் என்ன மென்மேலும் ஆசீர்வாதம் அப்படின்னும் போது 6ஆம் வசனம், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று சொல்கிறத பார்க்குறோம். இன்னும் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. முதலாவது பாருங்கள், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நம்ம இருக்கிற இடத்துல ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதி இன்றைக்கி கடன் பிரச்சனை தான், மேலும் மேலும் கடன் வாங்கி கொண்டிருக்காங்க. கடன் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. கடன் தொல்லை தாங்க முடியாமல் ஓடி போகிறாங்க ஊரை விட்டு. எவ்வளவோ பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள். ஆனால் அதிலெந்தெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாராம், இருக்கிற இடத்திலே நீயோ கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உனக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க, நீ ஆளுகை செய்கிறவனாய் இருப்பாய், அடிமையாய் அல்ல, நீ ஆளுகை செய்கிறவனாய் இருப்பாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை, நீ தான் எல்லாத்துக்கும் எல்லாமே நீ தான், ஆலினால் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறார். எப்போது அவருடைய கற்பிக்கிற கற்பனைகளின் படி நாம் செய்ய வேண்டும், அதை அந்த சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறாரு. நம்மை ஆசீர்வதிப்பதனால என்ன நடக்குதான், அநேக ஜாதிகளுக்கு நாம் கடன் கொடுப்போம், நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். நான் கடன் பிரச்சனை இல்லை, நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வரும் மாதத்திலேயும் புதிய மாதத்திலேயும் நாம் காலடி எடுத்து வைத்து ஆசீர்வாதமாக அதை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே, கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கர்த்தாவே என்னை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறீர், கையிடும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கிறீர், பலத்த ஆசீர்வாதம். அந்த பாடல் முழுவதும் கர்த்தாவே எத்தனை அழகாய் பக்தன் பாடியிருக்கிற அந்த பாடலை நீங்கள் கொடுத்தீங்க. கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கவனமாய் கீழ்ப்படிந்து அதை கேட்டு நடக்கும்போது எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்று சொல்லி நாங்கள் நினைத்து ஸ்தோத்தரித்து இந்த புதிய இந்த மாதத்துக்காக நன்றி செலுத்தி புதிய மாதத்துக்குள் நாங்கள் சந்தோஷமாய் பிரவேசிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், பாதாளத்தின் தூதன். தூதனுக்கு எபிரேயு பாஷையிலே அபெத்தோனி என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர்.
வெளிப்படுத்தல் 9:11. இன்றைய கேள்வி: எதனுடைய வல்லமை அவைகளுடைய எதிலேயும் இருக்கிறது? எதனுடைய வல்லமை அவைகளுடைய எதிலேயும் இருக்கிறது?